வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 12th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கான 12th காமர்ஸ்ல இன்சைட் கொஷின்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ ஓவராலா நம்மளுக்கு 28 லெசன் இருக்கு. அந்த 28 லெசன்ல வரக்கூடிய இன்சைடு கொஷின்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே புக்குக்குள்ள பாக்ஸ்ல இருக்கிறது இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 50 கொஷின்ஸ் வரும். இந்த 50 கொஷின்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதை படிச்சீங்கன்னா நீங்க வந்து மார்க் எடுத்துடலாம். ஸோ இன்சைட் கொஷின்ஸ் படிக்கும்போது ஈஸியா வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஷின்ஸ் வித் பேஜ் நம்பரோட நான் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதை மட்டும் நல்லா தரவு பண்ணீங்கன்னா போதும், கன்ஃபார்மா நீங்க வந்து சென்டம் எடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 17 கொஷின்ஸ் வந்து இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 17ல இருந்து 31 வரைக்கும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ அதனால பர்டிகுலர் பேஜ் நம்பர் போட்டு அதை எப்படி கேட்பாங்க அப்படிங்கறது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸாகவும் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 32ல இருந்து 50 வரைக்கும். ஸோ இது மட்டும்தான் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா போதும், ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அது போக நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஒரு 4 or 5 கொஷின் பேப்பர்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அதுல இருக்கக்கூடிய இன்சைட் கொஷின்ஸும் வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ இனி எனக்கு கிடைக்கக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் கொஷின் பேப்பர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ண உங்களுக்கு வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கொஷின் பேப்பரை நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டரோட வீடியோ போட்டிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் மட்டும் தனியா போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸுக்குரியது தான். ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சு இதை ஃபோக்கஸ் பண்ணீங்களாமே கண்டிப்பா நீங்க சென்டம் அப்படிங்கறது ஈஸியா வாங்கலாம். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒரு 7 மார்க்குக்கு மேல உங்களுக்கு இன்சைட் அப்படிங்கிறது வராது. அந்த 7 மார்க்கை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணி நம்ம சென்டம் வாங்குறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. ஸோ அதனால கொஷின்ஸை ஒன்ஸ் ட்வைஸ் நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. பதட்டப்பட வேண்டாம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து லைனே எழுதுங்க. இன்சைட் கொஷின் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். நீங்க படிச்சதுல இருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பான். ஸோ நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும்னா ஒரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். Thank you all.